வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் ரெஸ்லிங் கிங் 2. நான் உங்கள் ரகுமான். இன்றைக்கி நடந்து முடிஞ்ச மண்டே நைட் ராக்கு நம்ம பீஸ்டன் கார்னர் ப்ராக் லெஸ்னர் வந்திருப்பார். அவர் என்ன பேசினார் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நம்ம வீடியோவை பார்க்க போகிறோம். மறக்காமல் சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்க நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மூலிமா தினமும் போகிற ரெஸ்லிங் செய்திகளை தமிழ் மொழியில் தெரிஞ்சுக்கோங்க. நீண்ட நாளுக்கு அப்புறமா பீஸ்டன் கார்னர் ப்ராக் லெஸ்னர் ராவில் அப்பீரியன்ஸ் கொடுத்து பேசுகிறாரு. அது ரொம்ப பெரிய விஷயம் தானே. லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், என் பேர் பால் ஹேமன். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது என்னுடைய கிளைண்ட் இஸ் த பீஸ்டன் கார்னர் ப்ராக் லெஸ்னர் அப்படின்னு சொல்லிட்டு பால் ஹேமன் ப்ராக் லெஸ்னர் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. ப்ராக், நாம் எதுக்காக இந்த இடத்துக்கு வந்திருக்கோம்னு சொல்லிட்டு பல பேருக்கு பலவிதமான கேள்வி இருக்கலாம்ல. ஆனால் என்னுடைய பதில் என்னென்னா, பீஸ்டன் ப்ராக் லெஸ்னர் தன்னுடைய ரசல்மேனியா எதிரி யார் அப்படிங்கிறத முடிவு செய்வதற்காக இந்த இடத்துக்கு வந்திருக்கிறாரு. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயத்தை உங்கள் எல்லாருக்கிட்டையும் சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக ப்ராக் லெஸ்னர் வெயிட் பண்ணுறாரு. நீங்கள் எல்லாருமே ப்ராக் லெஸ்னர் எப்போ வருவார், எந்த இடத்துல வருவார் அப்படிங்கிறதுல ஒரு மிகப்பெரிய ஆர்வமாக இருக்கீங்களே. அதை பற்றின அப்டேட்டை தான் ப்ராக் லெஸ்னர் சொல்லியிருக்காரு. மோரடன் ரோட் டு ரெசல்மேனியாக்காக நிறைய டேட்ஸை உங்களுக்கு தந்திருக்கிறாரு. ப்ராக் லெஸ்னர் இன்னைக்கு அட்லாண்டாவில் வந்தார்ல, இதுக்கப்புறமா மார்ச் 16 சான் ஆண்டோனியோவுக்கு வரப்போகிறாரு. அதுக்கப்புறமா மார்ச் 23 போஸ்டனுக்கு வரப்போகிறாரு. மார்ச் 30 நியூயார்க் மேடிசன் ஸ்கொயர் கார்டனுக்கு வரப்போகிறாரு. ஏப்ரல் 6 ஹூஸ்டனுக்கு வரப்போகிறாரு. ஏப்ரல் 13 வரப்போகிறாரு. தொடர்ந்து 6 அப்பீரியன்ஸை உங்கள் ப்ராக் லெஸ்னர் ரோட் டு ரெசல்மேனியாக்காக புக் பண்ணி வச்சுருக்காரு. சரி, இப்போ நம்ம கேள்விக்கு வருவோம். பீஸ்டன் கார்னர் ப்ராக் லெஸ்னர் ரெசல்மேனியாவில் என்ன பண்ண போகிறாரு? ஃபர்ஸ்ட் டைமாக பீஸ்டன் கார்னர் ப்ராக் லெஸ்னர் த ஓப்பன் சேலஞ்சிங் விட போகிறாரு. தன்னை எதிர்த்து ரெசல்மேனியாவில் யார் மோத போகிறாரு அப்படிங்கிறதுக்காக ஓப்பன் சேலஞ்சிங்கை இந்த இடத்துல ப்ராக் லெஸ்னர் விடுறாரு. எனிஒன், யாருக்காவது தைரியம் இருந்தால் ப்ராக் லெஸ்னரை எதிர்க்கணும் அப்படின்னு தோணுச்சுன்னா இந்த இடத்துக்கு ப்ராக் லெஸ்னரை எதிர்க்கிறதுக்கு வாங்க. ஆனால் ஒன்று சொல்லிக்கிறேன், உங்களுடைய இன்ஜுரிக்கும் உங்களுடைய கெரியர் முடியறதுக்கும் நான் பொறுப்பு கிடையாது. அப்படி மனசில் தைரியம் இருக்கிறவங்க மட்டும் ப்ராக் லெஸ்னரை சேலஞ்ச் பண்ணதுக்காக இந்த இடத்துக்கு வாங்க அப்படிங்கிற மாதிரி கூப்பிடும்போது ப்ராக் வெயிட் பண்ணிட்டார். நோபடி ஹியர், யாருமே இல்லை. ப்ராக் கிட்ட போது யாருமே இல்லையா? எனக்கு தெரியும் ப்ராக்கை எதிர்த்து மோதுறதுக்கு தைரியமான ஆளே இந்த ரால இல்லை அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். பட் இருந்தாலும் ப்ராக் லெஸ்னர் கொஞ்சம் வெயிட் பண்ணுறாரு. எனிஒன், யாராவது இருக்கிறீங்களா? நோ, யாருமே இல்லை ப்ராக் லெஸ்னர் எதிர்க்க. சரி, ப்ராக் லெஸ்னர் ரெசல்மேனியாவில் மோத போகிறது உறுதி. சரி, எனிஒன் யாருக்காவது தைரியம் இருந்ததுன்னா நீங்கள் ரெடியாக இருங்க. மார்ச் 16 ப்ராக் லெஸ்னர் திரும்பி வருவார். அப்போது உங்களுடைய ஓப்பன் சேலஞ்சிங்கை அக்செப்ட் பண்ணிக்குவார். அது வரைக்கும் காத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. ஸோ ப்ராக் லெஸ்னர் திரும்பி வரும்போது யார் இவருடைய ஓப்பன் சேலஞ்சிங்கை அக்செப்ட் பண்ணுறாரு அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம்.